மேஷராசிக்காரங்க பெரும்பாலானவங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் மன ரீதியான போராட்டத்தில் தான் இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. நிறைய அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, நிறைய சொந்த பந்தம் இல்லாமல் இருக்கிறாங்க. சுற்றி இருக்கக்கூடியவங்க பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நிறைய இருந்தாலுமே என்னவோ நீங்கள் தனியாக இருக்கிற மாதிரி தான் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்கள் மன ரீதியாகவும் சரி, உங்கள் வாழ்க்கையிலும் சரி, இந்த நேரம் நீங்கள் பல விஷயங்களையும் நீங்கள் உணர்ந்திருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குதுன்னு சொல்லலாங்க. எந்த வேலைக்கு போனாலுமே மனசை பொறுத்த வரைக்குமே அந்த வேலையில் கவனங்கிறது இந்த நேரம் இல்லை. என்ன முயற்சி செஞ்சாலும் அதில் தடை தான் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குதே தவிர ஒரு நல்ல விஷயம் நடந்த பாடலன்னு தான் பெரும்பாலானவங்க நினைக்கக்கூடியவங்களா இருக்கிறீங்க. அதுவுமே குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே என்னதான் நீங்கள் அன்பு செலுத்தினாலும் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே மன ரீதியாக கடுமையான மன அழுத்தத்தில் தான் நீங்கள் இந்த நேரம் இருந்துட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க. அதுவுமே இந்த மத்திய வயசுக்காரங்கன்னா கொஞ்சம் முன்னேற்றம் வந்துட்டாலே அடுத்து ஏதாவது ஒரு பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த காலகட்டத்தில் தேவையில்லாமல் அதிகம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு பெரிய பிரச்சனையே கடந்தாங்க. உங்கள் கடுமையான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளக்கூடிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் மோசமான கடன் பிரச்சனை மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் பேசக்கூடிய பேச்சாலே சில நேரங்கிறது எதிர்வினையாக திரும்பக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது. நிறைய பேர் இந்த நிலத்தை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, சொந்த வீடு வாங்கணும், சொந்த வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டாலுமே ஏதாவது ஒரு வகையிலுங்கிறது தடை இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம். குடும்பத்திலுமே யாருக்காவது ஏதாவது ஒரு வகையில் உடம்பு சரியில்லாமல் போகிறதுன்னு நிறைய பிரச்சனை நீங்கள் சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கிறீங்க. இப்போ மட்டும் இல்லை, பல மாதமாகவே பல கஷ்டங்கள் நீங்கள் பட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. இத்தனை காலம் கடுமையான கஷ்டத்தில் நீங்கள் வந்துட்டீங்க. எத்தனையோ வழிபாடுகள் எல்லாமே செஞ்சு பார்த்துருப்பீங்க. இனி மேஷராசி அன்பர்கள் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறது கூடவே கால பைரவர் வழிபாடு ஒரு சில விஷயங்களை இந்த நேரம் நீங்கள் செய்கிறது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரோம். அந்த வகையில் இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க, தொடர்ந்து கால பைரவருக்கு ஒரு சில விஷயங்களை நீங்கள் செய்கிறதால உங்கள் வாழ்க்கையில் கடுமையான பாதிப்பு நீங்கள் கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அப்படி நீங்கள் எப்படிப்பட்ட வழிபாட்டை செய்யணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணணும்னு விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இந்த உலகத்தை இயக்கக்கூடிய சிவபெருமானோட ரொம்ப சக்தி வாய்ந்த ருத்ர வடிவங்கள் உள்ளதாங்க கால பைரவர். காலக்கடவுள்னு சொல்லுவாங்க. காலத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை படித்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த காலபைரவர் தான். கருப்பாக உக்கிரமான தோற்றம் கொண்ட காலபைரவர் வாகனமாக நாய் அமைந்திருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. நின்ற கோலத்தில் தான் பெரும்பாலும் நீங்கள் காலபைரவரை பார்த்துருக்கக்கூடிய வாய்ப்புண்டுங்க. காலபைரவரை வழிபடுறதால நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர முடியும். தீய சக்திகள் பிடியிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டுன்னு சொல்லலாம். வாழ்க்கையில் எதுக்கு தான் கஷ்டம் வருதுன்னே தெரியாமல் நிறைய பேர் கஷ்டங்கள் அனுபவிக்கூடியங்களா இருப்பீங்க. சிவன் கோவில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபட்டாதான் சிவனுடைய பூரண அருளை பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு. அப்படிப்பட்ட ஒரு பேரூரில் மிக்கவங்க தான் இந்த கால பைரவர்னு சொல்லலாங்க. கால பைரவருக்கு இந்த நேரம் மேஷராசி அன்புகள் ஒரு சில விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை நாட்களில், அதாவது மாலை வேளையில் ராகு காலத்தில் ருத்ராபிஷேகம் செய்கிறது, மிளகு விட மாலை சாத்தி ஒரு பூசணியில் மிளகு தீபம், இல்லைன்னா முடியாதவங்க மற்ற பழங்களை கூட இந்த மிளகு தீபம் ஏற்றி அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இந்த நேரம் மேஷராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. நிறைய பேர் கடன் வாங்கியிருப்பீங்க. கடனை வாங்கின கடனுக்கு வட்டியும் அசலும் கட்ட முடியாமல் தவிக்கக்கூடியவங்களாம இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் ராகு காலத்தில் கால பைரவருக்கு முந்திரி பருப்பு மாலை கட்டி செந்தாமரை பூ அணிவிச்சு இந்த இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள், இந்த கேரட் அல்வா, இந்த கோதுமை அரிசி பலகாரம், இந்த மாதிரி இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருட்களை படையிலிட்டு வெண்பொங்கல் நெய்வேத்தி செஞ்சு நீங்கள் சாமிக்கு நீங்கள் இந்த நேரம் செய்கிறது மட்டும் இல்லாமல் ஏழை எளியவங்களுக்கும் நீங்கள் அன்னதானம் செய்தாலையும் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ரொம்ப எளிமையான விஷயந்தான். காலபைரவருக்கு இந்த செவ்வரி மலர்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி செவ்வரி மலர் கொண்டு நீங்கள் அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்கிறதும் நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு தளவாழை இலை வச்சு அது மேலே நெல் உருப்படி பரப்பி அது மேலே தளவாழை இலை வச்சு பச்சரிசி உருப்படி குங்குமம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி நெய் கலந்து பரப்பி அதை சுற்றி 5 எண்ணெயில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கலந்து 30 பழங்கள் மிளகு தீபம் ஏற்றி சொர்ண பைரவரை வழிபாடு செஞ்சீங்கன்னா சகல வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல கஷ்டங்கள் நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. பணம் குவியக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. மனசில் நிறைய ஏக்கத்தோட சோகத்தோட வாழ்க்கை இப்படியே போயிருமான்னு ஏங்கக்கூடியவங்க கூட உங்கள் கவலை பிரச்சனை தீரணும்னா ஸ்ரீ ஸ்வர்ண பைரவருக்கு பொறுத்த வரைக்குமே ஏலக்காய் மாலை நீங்கள் செலுத்தலாம். ஒரு படி ஏலக்காயை பைரவர் பாதத்தை வெத்தில மேலே வச்சா கடன் தீர்ந்து உடனே நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதை மேசராசி அன்பர்கள் நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம்.
வீட்டிலுமே தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. ஒண்ணு பண்ணா ஒண்ணுன்னு உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு நிம்மதியான சூழ்நிலை இல்ல. அடிக்கடி அடிதடிங்கிறது வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்களா இருந்தா, சொந்த பந்த வகையிலயா இருக்கட்டும், குடும்ப வகையிலயா இருக்கட்டும், நீங்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம், ஆன்மீக ரகசியம்னு கூட சொல்லலாங்க. வீட்டுக்கு வரக்கூடிய இந்த நாய்களுக்கு, அதாவது பைரவரா கருதக்கூடிய நாய்களுக்கு, உங்களால முடிந்த உணவுகள நீங்க குடுக்குறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குது. இதனால கண்டிப்பா நல்ல மாற்றம் உங்க வாழ்க்கையில உண்டு. ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம், சூட்சமமான விஷயம்னு கூட சொல்லலாம். சூரிய உதயத்துக்கு முன்னாடியும் பின்னாடி அந்த இருக்கக்கூடிய 4 நிமிஷ நேரம் தான் பைரவ முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் பைரவர் சந்நிதியில் தொடர்ந்து தீபம் ஏற்றி மௌனமாக உங்கள் மனசு இருக்கக்கூடிய விஷயத்த சொல்லி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அற்புதங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடக்க தொடங்கும். இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ஓரளவு உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுறது உங்களால் உணர முடியும். அதனால் மேஷராசி அன்பர்கள் இந்த நேரத்தை நீங்கள் தவற விடாமல், இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் தவறாமல் செஞ்சுட்டு இருந்தாலே உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. இனி மேஷராசி அன்பர்கள் அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, வேலைக்கான முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் சிறப்பாக இருக்குது, கடன் சுமை கொஞ்சம் அதிகனாலுமே முயற்சி கொடுத்தீங்கன்னா அதுவுமே குறைஞ்சு வரக்கூடிய நேரம் தான். கடந்த மாதத்தை விட இந்த மாத காலகட்டங்களில் தடப்பட்ட காரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனதில் உற்சாகங்கிறது ஏற்படக்கூடிய நேரம் தான். அது மட்டும் இல்லாமல் 5 கிரகங்களோட பயிற்சி உங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஓரளவு சுமாரான பலன் தரக்கூடிய நேரம் தான். வேலைக்கான முன்னேற்றம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றம், பல நன்மை காத்திருக்குன்னு சொல்லலாங்க. சுக்கிரன் கடகராசியில் பிரவேசிக்கக்கூடிய இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இனி உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் மனசுல இருந்த மனபாரம் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் பழைய வாகனத்தை வித்துட்டு புதுசாக வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. அந்த எண்ணெய் ஈடேறும். வீட்டுக்குமே தேவையான விஷயத்த செய்வீங்க. வீட்டில் இருக்கக்கூடியவங்க வாழ்க்கைத்தோன்னு ஆசைப்பட்ட விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு, ஆபரணம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு, நில விற்பனை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இதுக்கு முன்னாடி நிறைய மனப்போராட்டம் சந்திச்சிருப்பீங்க. உங்கள் சொந்த இடத்த கூட விற்க முடியாத சூழ்நிலையில் நிறைய விரக்தியான சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. அதுவுமே குறைஞ்சு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நில ரீதியாக இந்த நேரம் எடுக்கக்கூடிய முடிவுகளில் உங்களுக்கு பயன் கிடைக்குன்னு சொல்லலாங்க. குழந்தைகள் விஷயத்தில் இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிறைய சிக்கல் இருந்திருக்கும். எதுக்கு தான் சண்டை வருதுன்னே தெரியாது. குழந்தைகளுக்கிடையும் சண்டை தான். குழந்தைகளால் வீட்லேயும் சண்டை ஏற்படக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலான மேசராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கும். அந்த பிரச்சனை நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கூட பிறந்தவங்க வகையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை நீங்கக்கூடிய வாய்ப்பு நீ உண்டுன்னு சொல்லலாம். பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்துலையுமே தகராறு குறைஞ்சு வரும். திருமண வாய்ப்பு இனி வரக்கூடிய நேரமும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. நிலம், வீடு விற்பனை, புதுசாக செய்யக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். இது சொந்த பந்த வகையில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பிரச்சனைங்கிறது இருக்கும். ஆனால் நீங்கள் அதில் கவனம் கொடுக்காம உங்கள் குடும்ப வாழ்க்கையிலையும் தொழில் வாழ்க்கையிலையும் கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும். படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் முயற்சி செஞ்சீங்கன்னா வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழிலையும் சரி, வியாபாரத்துலையும் சரி, இந்த வார காலகட்டங்களில் முதல் வாரத்திலிருந்து உங்களுக்கு சிறப்பான நேரமாக அமைஞ்சிருக்குது. சின்ன சின்ன சிக்கல் இருந்தாலும் மனம் தளராமல் செயல்பட்டீங்கன்னா உங்களால் எதையுமே இந்த நேரம் சமாளிக்க முடியும்னு சொல்லலாங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான். என்ன ஒன்று கொஞ்சம் குடும்ப சும்மா அதிகமாக இருக்கும். குழந்தைகளோட நிலையிலும் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். ஆனாலுமே இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. என்ன தினசரி செய்யக்கூடிய வேலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா மேசராசி பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் இந்த குளிர்ச்சியான உணவு நீங்கள் அதிகமாக இந்த நேரம் எடுத்துக்கிறது வேண்டாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் ஆட்சியாக இருக்கிறதால 5ஆம் இட கேதுவால இந்த நேரம் நெருக்கடிங்கிறது கொஞ்சம் இருக்கும். எது செஞ்சாலும் யோசிச்சு தான் செய்யணும். இந்த நேரம் முன்னவங்களுடைய வழிபாட்டை நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது. ரொம்ப நாள் விருப்பம் பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து முயற்சி கொடுத்தீங்கன்னா நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகள் வழியிலையும் நல்ல மாற்றம் தான். 3ஆம் இட குருவோட பார்வை சாதகமாக இருக்கிறதால திருமண வயசுக்காரங்களுக்கு இனி நல்ல வரணும் வர தொடங்கும். அதே மாதிரி ஏற்கனவே பிரிஞ்சிருக்கக்கூடியவங்க இந்த நீதிமன்றம், கோர்ட்டு, கேஸுன்னு போயிருக்கக்கூடியவங்களுக்கு கூட மனசு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிரிஞ்சவங்க ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெரியவங்களுடைய வழிகாட்டத்தில் தொடர்ந்து பின்பற்றிட்டு வர பாருங்க. அதுதான் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு நல்லது. ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும். வியாபாரம், தொழிலை எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் புதன் சாதகமாக இருக்கிறதால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு சிறப்பு தாங்க. புதுசாக இடம், வீடு வாங்கணும்னு நினச்சாலுமே இந்த நட்சத்திரக்காரங்க வாங்கலாம். நிறைய இடத்துல கடன் கேட்டிருப்பீங்க. அதாவது புதிய முயற்சிக்கு வீடு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், ஒரு நிலம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், கொஞ்சம் பண உதவி கேட்டு நின்று இருப்பீங்க. வங்கியில் கூட கேட்டு நின்று இருப்பீங்க. அது எல்லாமே கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. பொன்பொருள் சேர்க்கை இந்த நேரம் உண்டாகக்கூடிய நேரம் தான். அது மட்டும் இல்லாமல் எடுக்கிற முயற்சி பொறுத்த வரைக்குமே நீங்கள் மனம் தளராமல் முயற்சி கொடுத்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு.
பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் நினைச்சதை இந்த வார காலகட்டங்களில் சாதிக்கலாம். உடம்புல முன்னாடி இருந்த பாதிப்பு இந்த வாரம் இல்லை. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி இந்த இடம் உங்களுக்கு பெருசாக இல்லை. ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த விஷயம் கூட சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருமண வயசுக்காரங்களுக்கு இனி வரன் வரும். திருமணம் நல்லபடியாக நடக்கும். பெரியவங்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது. வாழ்க்கை துணைகிட்ட எதுவாக இருந்தாலும் கேட்டுட்டு செய்ய பாருங்க. அது உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு பெருசாக வருமானம் இல்லைனாலுமே ஓரளவு சிறப்பாக தான் இருக்குது. குடும்பத்துலேயுமே நிம்மதி உண்டாகக்கூடிய நேரம் தான். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் திறமை சிறப்பாக இருக்குதுங்க. திறமை வெளிப்படுத்த தயங்காதீங்க. பல நல்ல மாற்றம் காத்திருக்குது. குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை இனி எல்லாமே முடிவுக்கு வரும். நண்பர்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது. இந்த நேரம் எதிர்பார்க்கக்கூடிய இட சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல மாற்றம் தான். பதவி உயர்வு வேலையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும். உடல்நிலையில் பாதிப்பு இல்லை. சுறுசுறுப்பாக இருக்க பாருங்க. பல நல்ல மாற்றம் காத்திருக்குது. கடன் தொல்லை நீங்கள் கூடிய மாற்றம் இந்த நேரம் காத்திருக்குன்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்குது. தொடர்ந்து இந்த நேரத்தில் மேஷராசி அன்பர்கள் நீங்கள் குலதெய்வ வழிபாட்டு கூடவே காலபைரவர் வழிபாட்டை செஞ்சுக்கோங்க. மறக்காம என்னைக்குமே நீங்கள் கந்தவள் முருகனை வழிபாடு செய்கிறது இன்னுமே சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.